ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியான ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துட்டு கழுவின பாசிப்பருப்பை அது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு படி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தா வந்து ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கூட ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி. ரொம்ப சூடாக இருக்குது, அப்போ வந்து ஆறுன தண்ணி வச்சுட்டு கையை நினச்சி கிண்டுங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். தேங்காய் வந்து திரும்பி எடுத்தாச்சு. பாதி ஹஸ்பண்டு திரும்பி கொடுத்தாரு. முந்திரி வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது மாதிரி திராட்சையும் திராட்சையும் நெய்யில் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச பாசிப்பருப்பு, அப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை, கொஞ்சோண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் ஒரு உருண்டை எடுத்து அந்த அரிசி மாவை தொட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பூரணத்தை அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இது வந்து மோதகம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நான் கொழுக்கட்டைக்கும் இதே மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சுட்டு கையிலேயே வந்து நான் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அச்சு இருந்துச்சுன்னா அந்த அச்சை வச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தோடைய லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரியே வந்து மாவு கலவை, அந்த பூர்ணங்கலவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அது வந்து கையிலே செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே வெந்திருக்கும். ஸோ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பர்.